இந்த வீடியோவை பார்ப்பதுக்கு முன் பார்ட் 1ஐ பார்த்திருக்கணும், இல்லனா பாதி டீடைல்ஸ் மிஸ் ஆயிடும். பாகம் ஏ எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். பாகம் ஏ எல்லாருமே ஃபில் பண்ணணும். அதுல உங்க பிறந்த தேதி, ஆதார், மொபைல் எண், அப்பா பெயர் மற்றும் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர், அம்மா பெயர் மற்றும் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர், திருமணமானவர்னா கணவர் அல்லது மனைவி பெயர் மற்றும் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர், இந்த எல்லாத்தையும் சரியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபில் பண்ணுங்க. இப்போ பாகம் பி எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். பழைய பட்டியல்ல உங்க பெயர் இருந்தா உங்க பெயர், ஓட்டர் ஐடி நம்பர், உங்க அப்பா அல்லது அம்மா பெயர், அவர் உங்களுக்கு என்ன உறவு, உங்க மாவட்டம், மாநிலம், தொகுதி பெயர், தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே 2002 லிஸ்ட்ல எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க. இப்போ பெயர் அல்லது அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஆனா பழைய ஓட்டர் ஐடியில இருக்கும் தகவல் தான் ஃபில் பண்ணணும். பாகம் சி எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்க 2002 லிஸ்ட்ல இல்ல, ஆனா உங்க உறவினர் இருந்தா அவரோட டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணணும். அவரோட பெயர், ஓட்டர் ஐடி நம்பர், அவரோட அப்பா அம்மா பெயர், அவர் உங்களுக்கு என்ன உறவு முறை, மாவட்டம், மாநிலம், தொகுதி, தொகுதி எண், பாக எண், வரிசை எண் இது எல்லாம் 2002 லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணணும். அடுத்தது எல்லாம் சரிபார்த்து உங்க கையெழுத்து போட்டு படிவத்தை உங்க பிஎல்ஓவிடம் கொடுங்க. இன்னும் சந்தேகம் இருந்தா லாஸ்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டை வீடியோவை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. உங்க பெயரை வாக்காளர் பட்டியலில் உறுதி பண்ணுங்க. ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மேலும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ இன்ஃபோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் வீடியோஸை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.